சட்டமன்ற விதி 110 கீழ் நான் வெளியிடும் திட்டங்களுக்கு நிதி ஆதாரம் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்ட நிதியின் கீழ் வருமா அல்லது இதற்கென தனியாக நிதி ஒதுக்கப்படுமா என்று கேட்டுவிட்டு ஏகடியமாக வெறும் அறிவிப்பு என்பதன் கீழ் வருமா? முதலமைச்சரை இந்த அறிவிப்புக்காக பேரவையில் பாராட்டுகிறார்களே, அவர்களுக்குத்தான் வெளிச்சம் என்று திரு கருணாநிதி தனது அறிக்கையில் கூறியுள்ளார். மேலும் கோடிக்கணக்கான ரூபாய்க்கான அறிவிப்புகள் அன்றாடம் முதலமைச்சரால் செய்யப்படுகிறது. இந்த திட்டங்களுக்கான அறிவிப்புகளை எல்லாம் நிதிநிலை அறிக்கையிலேயே ஏன் செய்யவில்லை? துறைக்கான அமைச்சர்கள் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதில் அளித்த போது இந்த அறிவிப்புகளை எல்லாம் அமைச்சர்கள் ஏன் செய்யவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். 5 முறை முதலமைச்சராகவும் 4 முறை நிதி அமைச்சராகவும் பதவி வகித்த திரு கருணாநிதி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான வழிமுறைகள் தெரியாமலேயே அத்தனை ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்தாரா? நிதி ஒதுக்கம் பற்றி அறியாமலேயே கோப்புகளில் கையெழுத்திட்டாரா அல்லது தற்போது வேண்டுமென்றே இவ்வாறு கேட்கிறாரா என்பது தெரியவில்லை. ஒவ்வொரு நிதியாண்டிலும் வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படும் போது தொடர் திட்டங்களுக்கு தேவையான நிதி வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்படும். இதேபோன்று பகுதி 2 திட்டங்களின் கீழ் புதிதாக செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வரவு செலவு திட்டத்தில் உள்ள அறிவிப்புகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். செலவு ஏற்படக்கூடும் என்று அனுமானிக்கக்கூடிய இனங்களுக்கு டோக்கன் ப்ரொவிஷன் ஆக அடையாள ஒதுக்கீடாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்ட பின் அறிவிக்கப்படும் புதிய திட்டங்களுக்கு திட்ட நிதி தேவை முழுமையாக வரையறுக்கப்படாத நிலையில் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கம் செய்ய இயலாது. எனவேதான் நிதி ஒதுக்கம் இல்லாத புதிய திட்டங்களுக்கு தனியே அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அவை புது பணிகளாகவும் புது துணை பணிகளாகவும் கருதப்பட்டு திருத்திய மதிப்பீட்டில் தேவையான நிதி முழுமையாக ஒதுக்கீடு செய்யப்படும். அவசரமாக அப்புதிய திட்டத்தினை செயல்படுத்த வேண்டிய நிலையில் எதிர்பாரா செலவு நிதி, அதாவது கண்டின்ஜென்சி ஃபண்டிலிருந்து நிதி வழங்கப்பட்டு செலவு செய்யப்படும். பின்னர் இதற்கான நிதி முதல் துணை மதிப்பீடு மற்றும் இறுதி துணை மதிப்பீடுகளில் சேர்க்கப்பட்டு சட்டப்பேரவையின் அனுமதி பெறப்படும் என்பதை பேரவைக்கு வராமல் வெளியே இருக்கும் மாண்புமிகு உறுப்பினர் திரு மு கருணாநிதிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பவே கண்ண கட்டுது.